அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து 17 சித்தர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டினத்தார். சித்தர்கள் வரலாற்றில் 3 பட்டினத்தார்கள் இருக்கிறதா நம்புகிறாங்க. முதல் பட்டினத்தார் ராஜராஜன் காலத்துக்கு முற்பட்டவர். அடுத்தது வரகுண பாண்டியர் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பட்டினத்தார் 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரும் 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் பட்டினத்தார் அதற்கு பின் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. முதல் பட்டினத்தார் வேளாண் மரபினர் அப்படின்னும், இரண்டாவது பட்டினத்தார் வணிகர் அப்படின்னும் சொல்கிறாங்க. மூன்றாவது பட்டினத்தாரை பற்றி குறிப்பு எதுவும் இல்லை. பட்டினத்தார் பற்றிய வரலாறு 3 பேரால் எழுதப்பட்டிருக்குது. அதன் பிறகு பிற்காலத்து பெரியவர் ஒருவர் முதல்ல பட்டினத்தார் பிள்ளையார் புராணம் அப்படின்ற நூலையும் இயற்றியிருக்காரு. அதன் பிறகு தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய புலவர் புராணத்தில் பல புதிய கதைகளை சேர்த்து பட்டினத்தார் சரித்திரமாக பாடியிருக்காரு அப்படின்னும் ஆய்வுகள் சொல்லப்படுது. பட்டினத்தார் சித்தரான கதையை பற்றி இப்போ பார்ப்போம். செல்வமும் புகழும் ஒன்று கூடியே இருக்கிறவர் தான் இந்த பட்டினத்தார். கடல் கடந்து வியாபாரம் செய்கிற வணிகர் குலத்தை சார்ந்தவராம். ஆனாலும் நீண்ட நாட்களாக பட்டினத்தார் குடும்பம் குழந்தை இல்லை அப்படின்ற கவலையிலே வேதனைப்பட்டு இருந்தது. இதை பற்றி தெரிஞ்சவர் சிவசர்மா அப்படின்ற ஆதிசைவர். அவர் கனவுல இறைவர் மருதவனர் தோன்றி தன்னோட கோயிலில் இருக்கிற வில்லு மரத்தடியில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் அதை எடுத்துக்கிட்டு போய் பட்டினத்தார் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுக்கணும், அவர் உனக்கு இடைக்கடை தங்கம் தருவார் அப்படின்னு சொன்னாராம். அதன்படியே ஒரு குழந்தை கிடைக்க அந்த குழந்தைய பட்டினத்தார்கிட்ட கொடுத்து தங்கம் வாங்கினாராம். இப்படித்தான் பட்டினத்தார் அப்படின்ற அந்த செல்வந்தருக்கு ஆண் குழந்தையும் கிடைச்சிச்சு. அந்த குழந்தையும் மருதவாணன் அப்படின்னு பெயர் சொல்லி அழைச்சாங்க. சீரும் சிறப்புமா வளர்ந்து அழகிய மருதவாணன் நிறைய பொருள் சம்பாதிக்கிறதுக்கு வியாபார நிமித்தமாக கடல் கடந்து போனார். மகனோட வருகைக்காகவும் அவர் ஈட்டிய செல்வங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஆவலில் பட்டினத்தார் மகிழ்ச்சியாக இருந்தார். மருதவாணன் வியாபாரம் முடித்து ஊர் திரும்பினார். ஆனால் மருதவாணன் பட்டினத்தார் எதிர்பார்த்தபடி எந்த விலையுறந்த வைரங்களையோ முத்து மாலையோ கொண்டு வரல. அது பதிலாக எரு விராட்டிகளையும் அதோட கொஞ்சம் அவளையும் கொண்டு வந்திருந்தான். அதை பார்த்த உடனே பட்டினத்தார் முகம் சுழிச்சார். மகன் மருதவாணனை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் விழிச்சார். மருதவாணன் தந்தை பட்டினத்தாரோட நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு பயணத்தின் போது ஏற்பட்ட நிலையை குறித்து சொன்னான். கடலில் கப்பல் பயணத்தின் போது குளிரும் பசியும் வாட்டி எடுத்துச்சு. எல்லாரும் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானாங்க. அப்போது பசி போக்க வழி இல்லாமல் நிலை ஏற்பட்டுச்சு. என்கிட்ட இருந்த விராட்டிகளையும் அவளையும் வியாபாரிகள் கேட்டாங்க. நான் வியாபாரிகளிடம் கப்பல் கரை சேர்ந்ததும் என்கிட்ட வாங்கும் எரு விராட்டிகளையும் அவளையும் திருப்பி தரணும் அப்படின்னு அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கிட்டேன். இதோ நான் நீட்டிய செல்வம் அப்படின்னு சில எரு விராட்டிகளையும் அவர் எழுதி வாங்கின ஒரு ஓலையும் பட்டினத்தார்கிட்ட கொடுத்துட்டு மருதவணன் வீட்டுக்குள்ளே போயிட்டார். பட்டினத்தாருக்கு கடும் கோபம் எழுந்துச்சு. மருதவணன் கொடுத்த இரு விராட்டிகளை வேகமாக தூக்கி வீசினார். அந்த விராட்டிகள் ஒன்று சுவரில் விழுந்து சிதைஞ்சுது. அதிலிருந்து வைர வைடூரங்களை சிதறி ஓடிச்சு. இதை பார்த்த பட்டினத்தாருக்கு தாங்காத மகிழ்ச்சியும் மருதவணன் மீது இருந்த கோபமும் மறைஞ்சு போச்சு. மகன் மருதவணனை தேடி வீட்டுக்குள்ளே ஓடினார் பட்டினத்தார். மகனை தேடினார், காணலை. ஆனால் மனைவி சிவகலை இருந்தா. மகன் மருதவாணன் எங்கே அப்படின்னு விசாரிச்சாரு. மனைவி சிவக்கலை ஒரு பெட்டியை பட்டினத்தார்கிட்ட கொடுத்து அதை மகன் மருதவாணன் கொடுத்துட்டு எங்கே போனான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னான். பெட்டியை வாங்கிய பட்டினத்தார் உள்ள பெட்டியை திறந்து பார்த்தாரு. பெட்டியில் காதில்லாத ஊசியும் ஒரு ஓலைத்துண்டு இருந்துச்சு. ஓலைத்துண்டில் எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படித்து பார்த்தாரு பட்டினத்தார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இந்த வாசகம் பட்டினத்தாரோட சிந்தனையை கிளறிச்சு. உடனே ஏதோ ஒரு ஞானம் பெற்ற நிலையில் பட்டினத்தார் தன்னுடைய ஆடைகளையும் அணிகலன்களையும் கழற்றி வீசினார். இடுப்பில் துண்டு ஒன்று கட்டிக்கிட்டு ஒரு துறவி போல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். மனைவி சிவக்கலையும் மற்றும் சுற்றியிருந்த சுற்றத்தார்கள் எல்லாருமே எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பட்டினத்தார் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஊரில் ஒரு பொது மண்டபம் இருந்துச்சு, அங்கே தான் தங்கினார். மிகப்பெரிய செல்வந்தாரான பட்டினத்தார் இந்த மாதிரி துறவு கோலம் கொண்டதை பார்த்தோன்னே ஊர் மக்களும் அந்த ஊர் மன்னனும் மனம் வருந்தினாங்க. அதே மாதிரி மன்னனும் மண்டபத்துக்கு போய் பட்டினத்தாரை பார்த்து ஏன் இந்த கோலம் அப்படின்னு கேட்டார். நீர் நிற்க யாம் இருக்க அப்படின்னு பட்டுன்னு பதில் சொன்னார் பட்டினத்தார். இதை கேட்ட அந்த ஊர் மன்னன் பொருள் பொதிந்த அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கும் உண்மையை உணர்ந்து பட்டினத்தாரை வணங்கிட்டு போயிட்டாரு. பெரும் செல்வந்தரான பட்டினத்தார் இந்த மாதிரி சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு துறவு கோலம் கொண்டதை பார்த்தோன்னே அவரோட அக்காவுக்கு ரொம்ப பாதிப்பாச்சு. கோபத்தோட உச்சிக்கே அவங்க போயிட்டாங்க. அதனால் அவரை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரு நாள் பட்டினத்தாரை அன்போடு அழைச்சி விஷம் கலந்த அப்பத்தை கொடுத்து அதை சாப்பிட சொன்னாங்க பட்டினத்தாரோட அக்கா. பட்டினத்தாரும் சாப்பிட முற்பட்டார். அப்பத்தை கையில் எடுத்த பட்டினத்தார் அதை பாதியாக்கி தன்வினை தன்னை சுடும்
வீட்டப்பம் ஓட்டை சுடும் அப்படின்னு சொல்லி வீட்டோட கூரையில் அந்த அப்பத்தை சுருகுனாரு. அந்த வீட்டு கூரையில் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சுது. இதை பார்த்தோன்னே அவங்க அக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பட்டினத்தாரோட துரோக கோலமும் அதனோட வலிமையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பட்டினத்தாரோட அம்மா ஒரு நாள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. மரணம் அடைஞ்ச தாயார தொட்டு தூக்கவும் அடக்கம் செய்யவும் உறவினர்கள் யாருமே முன் வரல. காரணம் பட்டினத்தார் மீது இருக்கிற கோபம். அவர் யாரையும் அழைக்கலை. உடனே பட்டினத்தார் பச்சையான வாழை மர பட்டைகள் எல்லாத்தையும் சேகரித்து அது மேலே தாயாரோட சடலத்தை வச்சாராம். ஞானத்தின் வல்லமையில் பாடல் ஒன்றையும் பாட ஆரம்பித்தார். பச்சை வாழை மரப்பட்டை எல்லாமே பற்றி எரிஞ்சிச்சான். அது நடுவுலேயே சடலமும் எரிந்து சாம்பலாச்சான். தாயாரோட காரியம் முடித்த பிறகு தான் தன் சித்தன் போக்கில் திருவாரூர் போயிட்டாரு. அதே போல் இன்னொரு இடத்துல ஒரு வாலிபன் ஒருத்தர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டான். அவனது பெற்றோர் உறவினர் எல்லாருமே ரொம்ப துயரமாக அழுது ரொம்ப கவலைப்பட்டாங்க. மனைவியோ ரொம்ப அழுது புரண்டா. அவளுக்கு ஆறுதல் சொல்லியும் அடங்காத வேதனையில் துடி துடிச்சா. அப்போ பட்டினத்தார் அந்த ஊருக்கு வந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் போய் பட்டினத்தார்கிட்ட சொல்லி கதறி எழுதாங்க. இறந்த வாலிபனுக்கு பட்டினத்தார் தான் அவர் துறவுகோலம் அடையிறதுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சு வச்சுருந்தார். இந்த செய்தி பட்டினத்தாரோட மனதை ரொம்ப வருத்திச்சு. வாலிபன் மரணமடைஞ்ச இடத்துக்கு போனார். வாலிபனோட சடலத்தை பார்த்தார். ஒரு பாடலை பாட மரணமடைஞ்ச வாலிபன் உயிர் பெற்றானான். எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்து பட்டினத்தாரை வணங்கினாங்க. உயிர் பெற்ற வாலிபனுக்கு பல உபதேசங்களை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போனாராம். ஒரு முறை பட்டினத்தார் கொங்கு நாட்டில் இருக்கிற பேரையூர் அப்படின்ற இடத்துல தங்கியது மட்டும் இல்லாமல் பேசா விரதத்தையும் மேற்கொண்டார், மௌன விரதம். அந்த கால சூழ்நிலையில் பட்டினத்தார் பிச்சை கேட்குறதே வழக்கமாக கொண்டிருந்தார். பிச்சை கேட்குறதுலேயும் ஒரு வித்தியாசமான வழிமுறையை அவர் கடைப்பிடிச்சார். ஒவ்வொரு வீதிக்கும் போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று அவரோட கையை தட்டி தான் பிச்சை கேட்பார். அந்த வழியாக வந்து ஒருவன் பட்டினத்தார் பிச்சை கேட்க முறையை பார்த்து கடுங்கோபம் கொண்டு பட்டினத்தாரை அடிச்சிட்டாராம். அடி உதப்பட்ட பட்டினத்தார் இனிமேல் வீடுதோறும் போய் பிச்சை கேட்கறத நிறுத்தினார். அதோடு தன்னோட இருப்பிடம் தேடி வந்து பிச்சை போட்டால் மட்டுமே ஏற்றுக்கிறதா அப்படின்னு முடிவு செஞ்சார். தனது சிந்தனையோட அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். பல்வேறு இடங்களில் சுற்றி திரிஞ்ச பட்டினத்தார் உஜ்ஜயினி நகரை வந்து அடைஞ்சார். ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு கணபதி ஆலயத்தில் தங்கினார். அங்கேயே தவம் இருக்கிறதையும் தொடர்ந்தார். உஜ்ஜயினியை அந்த காலத்தில் பத்தர்கிரி என்ற மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். இவரோட காலம் ஏறக்குறைய கிபி 1400 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் கொள்ளையர்களோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு முறை மன்னன் பத்திரகிரியாரோட அரண்மனையில் கொள்ளையடிச்சிட்டு போய் கொள்ளையர்கள் ஓடினாங்க. கணபதி ஆலயத்தில் கடவுளாக வணங்கப்பட்ட கணபதிக்கும் திருடும் பொருளில் ஒரு பங்கு தர்றதாக வேண்டுதல் வச்சுருந்தாங்க கொள்ளையர்கள். அதே மாதிரி கொள்ளையர்கள் திருடிய பொருளில் ஒரு மாணிக்க மாலையை கணபதி கழுத்தில் விழுமாறு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடினாங்க. மாணிக்க மாலை கணபதியின் கழுத்தில் விழாமல் கணபதியின் பக்கமாக இருள தவத்தில் இருந்த பட்டினத்தார் கழுத்தில் விழுந்துச்சு. தியானத்தில் இருந்த பட்டினத்தாருக்கும் இந்த விஷயம் தெரியல. அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் விரட்டி வந்த அரண்மனை காவலர்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ளே புகுந்து தேடினாங்க. கழுத்தில் மாணிக்க மாலையோடு இருக்கும் பட்டினத்தாரை பார்த்தாங்க. தியான நிலையில் இருக்கும் பட்டினத்தாரை யாருக்கும் தெரியாத நிலையில் இவர் தான் திருடர் அப்படின்னு நினச்சிட்டு விசாரணையில் இறங்கினாங்க. விசாரணையில் பட்டினத்தார் தான் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி அவரை துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் மன்னன் பத்திரக்கிரியார்ட்டையும் அழைச்சிட்டு போனாங்க. திருடு போன பொருள்கள்லாம் திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு பட்டினத்தாரை மேலும் துன்புறுத்தினாங்க. அவர் மௌனம் சாதிக்க மன்னன் பத்திரக்கிரியார் அந்த காலத்து சட்டப்படி பட்டினத்தாரை கழுவிலேற்றும்படி உத்தரவிட்டார். அதன்படியே தண்டிக்கப்படும் வேளையில் தியானம் கலைந்து உணர்வு பெற்றார் பட்டினத்தார். தன்னோட நிலையை அறிஞ்சார். உடனே படு உடலே படு அப்படின்னு பட்டினத்தார் சொல்ல பட்டென்று கழுமரம் தீப்பற்றி எரிஞ்சிச்சான். இந்த செய்தியை தெரிஞ்சோடனே மன்னர் பத்திரிகை ஓடி வந்து பார்க்க எரியும் கழுமரத்துக்கு பக்கத்தில் பட்டினத்தார் எந்த பாதிப்பும் இல்லாமல் தியான சுடராக ஜொலிச்சாராம். உடனே அந்த மன்னன் மண்டிட்டு வணங்கினாராம். தன்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. மன்னன் பத்திரிகிரியரோட மனமறிஞ்ச பட்டினத்தார் அவரை திருவிடை மருதூர் போக சொல்லி சொன்னார். அதே மாதிரி மன்னனும் தன்னோட அரசுரிமையை எல்லாத்தையும் உதிரிட்டு துறவகோலம் கொண்டு திருவிடை மருதூர் போனார். அதே சமயத்தில் பட்டினத்தாரும் பயணமாகி கீழ்கோபுர வாசலில் தங்கினார். பத்திரிகிரியார் பிச்சை ஏற்று வந்த குரு நிவேதனம் செஞ்சு உட்கொண்டு குருநாதர் திருக்குறிப்போடப்படி சிவயோக நிலையில் கோயிலோட மேலைக்கோடி வாயிலில் அமர்ந்துக்கிட்டாரு. பத்திரக்கிரியார் பக்குவ நிலை அடைஞ்சார். அப்போது ஒரு பெண் நாய்க்குட்டி வாழை ஆட்டியபடி பத்திரக்கிரியார்கிட்ட வந்து நின்றுச்சு. அவரும் தாங்கிட்டு இருந்த பிரசாதத்தை அது கொடுத்தாரு. அதை சாப்பிட்டனே மகிழ்ந்த அந்த நாய்க்குட்டி அன்னையிலிருந்து பிரியாமல் அவர்கிட்டயே இருந்துச்சா. இந்த நிலையில் நாய்க்குட்டிக்கும் பத்திரக்கிரியாருக்கும் சிவபெருமான் முக்தி அளித்தார். அவர்களுக்கு முக்தி அளித்த சிவன் ஒரு சித்தர் வடத்தில் தோன்றி பட்டினத்தார் முன்னாடி நின்று என் பசி தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ல பட்டினத்தார் தன் ஞானத்தால் உணர்ந்து, ஐயா, நான் கட்டியிருக்கும் கோவணத்தையே பாரமாக கருதுறவன். மேற்கு கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறான், அவனை போய் கேளும், அன்னமிடுவான் அப்படின்னு சொன்னார் பட்டினத்தார்.
அதே மாதிரி சித்தர் வேடத்தில் இருந்த சிவன் போய் பத்திரக்கிரியார்கிட்ட அண்ணா அழிக்குமாறு சொன்னார். அதே சமயம் பட்டினத்தார் சொன்னதையும் அவர்கிட்ட சொல்ல மிகுந்த பயம் கொண்டாராம். உடனே தன்னை உணர்ந்த பத்திரக்கிரியார், இந்த பிச்சை ஓடும் இந்த நாய்க்குட்டியும் அல்லவா என் சம்சாரி அப்படின்னு சொல்ல வச்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் கையில் இருந்த ஓட்டை நாய் மீது வீசி எறிஞ்சாராம். ஓடும் முடிஞ்சிச்சு, நாயும் இறந்துருச்சு. அதன் பிறகு பத்திரக்கிரியார் திருப்புலம்பல் பாடி சிவலோக பதவி அடைஞ்சாராம். மாண்டு போன அந்த நாய்க்குட்டி காசிராஜனுக்கு மகளா பிறந்து பருவம் அடைஞ்சு திருமணம் செய்கிற காலம் வந்துச்சு. அப்போது அந்த பெண், அப்பா என் குருநாதர் திருவிடைமருதூர் மேலகோபுர வாசல் இருக்காரு, அவர்கிட்ட என்னை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். காசிராஜனும் அதே மாதிரி செஞ்சார். இந்த சமயத்தின் போது தான் பத்திரிகையார் சிவபோகத்திலிருந்து கண்கள் வீழ்ச்சி பார்க்க, என் குருநாதரே, அடிநாய் நான் மீண்டும் உங்கள் திருவடி நாடி வந்தது என்று அந்த பெண் சொன்னாலாம். உடனே பத்திரிகையார் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் பட்டினத்தார் முன்னாடி நிப்பாட்டினாராம். அடிகள் பெருமானே, நம்முடைய பிரசாத சேடம் உண்ட நாய்க்கு இந்த பிறவி நோய் வரலாமா அப்படின்னாரு. பட்டினத்தாரோ இறைவனோட திருவுருளை நினைச்சு பாடின போது அங்கே ஒரு பிரகாசமான ஜோதி ஒளிர பத்திரிகிரியாரும் அந்த பொண்ணும் அந்த ஜோதியில் கலந்து மறைஞ்சாங்களாம். இதை பார்த்த பட்டினத்தார் அந்த இடத்தை விட்டு திருவன்காட்டை நோக்கி பயணித்தார். திருவன்காடு போன பட்டினத்தார் அந்த ஊரில் பொய்க்குற்றத்தில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்த சேந்தனார் அப்படின்ற ஒரு பக்தனை மீட்டு முக்தி நிலைக்கு வழிகாட்டினார் அப்படின்னும், அதன் பிறகு திருவொற்றியூர் போனார் அப்படின்னும், அங்கே கடற்கரை மணலில் குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் வழக்கம் கொண்டார் அப்படின்னும், ஒரு நாள் விளையாட்டில் பட்டினத்தார் குழந்தைகள் மணலால் மூடிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்த மீண்டும் வந்து மணலை விலைக்கு பார்த்தா பட்டினத்தாரை காணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த பட்டினத்தார் வரலாறு வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.